லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது தொடரும் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல். மற்ற பகுதிகளிலும் நடந்த தாக்குதலில் ஒரே நாளில் 45 பேர் உயிரிழப்பு. லெபனான் மீது தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள இஸ்ரேல் ராணுவம். ஹிஸ்புல்லா அமைப்பினரின் பதிலடி தாக்குதலில் இஸ்ரேல் வீரர்கள் 8 பேர் உயிரிழப்பு. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மதுக்கடைகளை மூடினால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும். உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற மது ஒழிப்பு மாநாட்டில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மதுக்கடைகளை துணிந்து மூடினால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னதாக இந்த மதுக்கடைகளை திமுக அரசு மூடினால் திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வரும். அந்த சூழல் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று நான் சொன்னேன். தேசிய அளவில் மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். மத்திய அரசு சட்டம் இயற்றினால்தான் பலன் என விசிக மாநாட்டில் திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் கருத்து. இந்த கெடுதல் நாடு முழுவதும் பரவி இருக்கிறது என்ற ஒற்றை காரணத்தால் இதை அகில இந்திய பிரச்சனையாக எடுத்து ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் அதன் மூலம்தான் பலன் கிடைக்கும். திருவண்ணாமலை, ஓசூர், வாணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. 18 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை ஈஷா யோகா மையத்தில் காவல்துறை மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணை நிறைவு. நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விளக்கம். நடிகை சமந்தாவின் விவாகரத்திற்கு முன்னாள் அமைச்சர் கே.டி. ராமாராவ் தான் காரணம் என்று அமைச்சர் சுரேகா கூறியதற்கு மறுப்பு. விவாகரத்தில் அரசியல் தலையீடு இல்லை என சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் விளக்கம். திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சாமி கோயில் அருகே உள்வாங்கிய கடல். சுமார் 50 அடி தூரம் உள்வாங்கிய போதும் புனித நீராடிய பக்தர்கள். ஷார்ஜாவில் இன்று தொடங்குகிறது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். மாலை 3:30 மணிக்கு நடைபெறும் முதல் போட்டியில் ஸ்காட்லாந்தை எதிர்கொள்கிறது வங்கதேசம். இனி வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை வழங்குவார் நெறியாளர் தேவப்பிரியன். நன்றி அபிநயா. வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதான நிகழ்ச்சியுடைய நோக்கம். நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியை பார்ப்பதற்கு முன்னதாக பிக் ஃபோக்கஸ் பகுதியில் இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் இந்த போர் ஏன் தீவிரமடைகிறது, இதனை தடுப்பது யார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற ஏர் மார்ஷல் திரு மாதேஸ்வரன் நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். ஈரான் இஸ்ரேல் இடையே தற்போது ஏற்பட்டக்கூடிய மோதல் அப்படின்றது முழு வீச்சான போராக உருவெடுக்க வாய்ப்பு இருக்கா? உருவெடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எஸ்கலேட் பண்ணுங்கிற நோக்கம் கிளியரா இருக்கு. அதில் சந்தேகமே கிடையாது. ஆனா அது இஸ்ரேலுக்கு முக்கியமான சப்போர்ட் தர்ற வெஸ்டர்ன் நேஷன்ஸ், முக்கியமா அமெரிக்கா, அதே சமயத்தில் ஈரான் சைட்ல இருந்தும் ரெண்டு சைடும் இதை எஸ்கலேட் பண்றத அவாய்ட் பண்ணுங்கிறதுல தீவிரமா இருக்காங்க. அதனால இது எப்படி போகுங்கிறத இஸ்ரேலை பொறுத்து இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் நிறைய விஷயங்கள்ல அமெரிக்காவுடைய அட்வைஸ் கேட்கறது கிடையாது. அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ் ரொம்ப கிளியரா இருக்கு. இந்த ஈரானை தீவிர போர்ல கொண்டு அதை வீக் அதனுடைய வலிமையை குறைக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, காசா, லெபனன், சதர்ன் லெபனன், இந்த ஏரியாவெல்லாம் முழுக்க அவங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரணுங்கிறது அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ். அதனால அந்த ஆப்ஜெக்டிவ் வச்சு பார்க்கும்போது இஸ்ரேலுடைய அட்டெம்ப்ட்ஸ் எல்லாமே இது போரை தீவிரமாக்கணுங்கிற அட்டெம்ப்ட்ஸ் இருக்கு.
அவங்க அதை பத்தி இழப்பை பத்தி அவ்வளவா கவலைப்படல. அவங்களுக்கு வெப்பன்ஸ் அமெரிக்காவில இருந்து வருது, அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் அமெரிக்கா, இங்கிலாந்து அவங்க கிட்ட இருந்து நிறைய இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் கிடைக்குது. அதனால அவங்க கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ட் நினைக்கிறேன் நான். ஈரானை இந்த சமயம் தான் அவங்கள வலிமையை குறைக்க முடியுங்கிறது அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ். அந்த இஸ்ரேல் நோக்கத்திலிருந்து பார்க்கும்போது தீவிரமடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஈரான் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால உலக நாடுகள், பெரிய வல்லரசுகள், அமெரிக்கா, ரஷ்யா, சைனா அவங்கெல்லாம் இன்டர்வீன் பண்ணி ஒரு அளவுக்கு அதுல கண்ட்ரோல்ல கொண்டு வருவாங்க நினைக்கிறேன். இஸ்ரேல் இப்ப காசா மீதான தாக்குதலை கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக தீவிரப்படுத்தியிருந்தாங்க. லெபனான் மீது மெல்ல மெல்ல தாக்குதலை தொடங்கிய நிலையில நேற்று ஈரான் இஸ்ரேலை தாக்கியிருக்கு. ஆனா ஈரானுடனான மல்லுக்கட்டத்துக்கு பதிலாக அடுத்ததாக அவங்க லெபனானான தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஏன் லெபனான் மீது அட்டாக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கு இஸ்ரேல்? ஏன்னா இஸ்ரேலுடைய ஆப்ஜெக்டிவ் ஹெஸ்போலா ஒழிக்கணுங்கிறது தான் முக்கியமான. ஏன்னா ஹெஸ்போலா ஒரு வலிமை வாய்ந்த ஒரு அமைப்பு, ஆர்கனைசேஷன். 2006 இது அட்டெம்ட் பண்ணாங்க. அந்த சதர்ன் லெபனான்ல ஹெஸ்போலாவுடைய ராக்கெட்ஸ் எல்லாம் ஷார்ட் ரேஞ்ச் ராக்கெட்ஸ் பிரைமரிலி. அதனால இந்த நார்தர்ன் இஸ்ரேல், ஹைஃபா வரைக்கும் அவங்களுடைய தொந்தரவு ஜாஸ்தி இருக்குன்ட்டு அவங்கள பின்னாடி தள்ளணும், இல்ல ஒரே அடியா ஒழிக்கணுங்கிறது அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ். 2006 ட்ரை பண்ணாங்க. இஸ்ரேலுக்கு மெயின் அது ஃபுல் ஒரு நேஷனல் மிலிட்ரி இருக்கிறதுனால ஏர் பவர் ரொம்ப ஸ்ட்ராங். மற்றவங்களுக்கு ஏர் பவர் கிடையாது. அதனால ஏர் பவரை வச்சுட்டு நிறைய சேதம் உண்டு பண்ணி இதை பண்ணிடலாம்னு நினைச்சு 2006 ட்ரை பண்ணாங்க. ஆனா எப்ப கிரவுண்ட் ஆபரேஷன் ஆரம்பிக்குதோ அந்த கிரவுண்ட் ஆபரேஷன்ல அது ரொம்ப டஃப் சிச்சுவேஷன். ஏன்னா ஹெஸ்போல்லா ரொம்ப ட்ரைனிங், ஈரானுடைய ட்ரைனிங் நிறைய இருக்கு. அதே சமயத்துல அவங்களுக்கு இந்த டெரெயின், ஜியோகிரபி ரொம்ப நல்லா தெரியும். அதுல அவங்க திறமையா அவங்கள போராட முடியும். அதுதான் இப்ப நடந்திருக்கு. இப்ப அவங்களுடைய கிரவுண்ட் ஆபரேஷன் ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு உயிரிழப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. கிட்டத்தட்ட 2006 நிலைமை திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி தெரியுது. ஆனா இந்த சமயத்துல அவங்க நிறைய சேதத்தை உண்டு பண்ணுங்கிறதுக்காக எங்கெங்கெல்லாம் ஹெஸ்போலாவுடைய பேசஸ் இருக்கோ, அவங்களுடைய ஆயுத கிடங்குகள் இருக்கோ, அதெல்லாம் அழிக்கணுங்கிற ஆப்ஜெக்டிவ்ல நிறைய சிவிலியன் சேதத்தை உண்டு பண்றாங்க, நிறைய டிஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. அது ஏர் பவர் வச்சு பண்றாங்க. இப்ப அமெரிக்கா நேரடியாக இஸ்ரேலுக்கு பொருளாதார உதவி பண்றாங்க, ஆயுத உதவி பண்றாங்க. ஈரானுக்கு மறைமுகமா ரஷ்யா ஒரு பக்கம் ஆதரவு சமிக்கை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. வல்லரசு நாடுகள் 2 அணியா பிரிய ஆரம்பிச்சுட்டாங்க, வலு சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப அது யுக்ரைன் வார் ஆரம்பிச்ச உடனே அது கிளியரா அந்த டிவைட் வந்துடுச்சு. 2 விஷயங்கள்ல. ஒன்னு, சைனாவுடைய எக்கனாமிக் பவர், மிலிட்டரி பவர் ரொம்ப வேகமா வளருதுன்னு தெரிஞ்ச உடனே அமெரிக்கா சைனாவை சாங்ஷன்ஸ் வச்சு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாச்சு ட்ரம்ப் பீரியட்ல இருந்து.